ஹலோ விவர்ஸ், சபரிமலை ஐயப்பன் கோவில்ல புலி மீது வந்த ஐயப்பன் என்று சொல்லி தற்போது இந்த காட்சிகளானது சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது. ஆமாங்க, சபரிமலை ஐயப்பன் கோவில்ல மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்கு இடையே பாத்தீங்கன்னா கற்பூர ஆழி தீப விழாவானது நடைபெறுங்க. அப்போதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அதிசயமானது நடந்து இருப்பதாக சொல்றாங்க. பொதுவாகவே குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை ரூபத்துல அந்த தெய்வத்தை நாம பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில தான் புலி மீது அமர்ந்து வரக்கூடிய இந்த சிறுவனை பார்த்த பலருமே அந்த ஐயப்பன் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை ரூபத்துல நமக்கு நேரடியாக வந்து காட்சி கொடுத்து இருக்கிறார் என்று சொல்லி பலருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து வந்தாங்க. அதாவது புராண ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய தாத்தா பாட்டிகள் சொன்ன சில விஷயங்களை வைத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமானது அப்படியே தத்ரூபமாக நம்முடைய கண்முன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஐயப்பன் பாத்தீங்கன்னா காட்டிற்கு போயிட்டு வந்து அந்த புலி மேல அமர்ந்து மீண்டும் பாத்தீங்கன்னா அந்த மன்னரை தேடி வந்ததாக சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையிலேயே பாத்தீங்கன்னா அந்த சிறுவனானது அந்த புலி மீது அமர்ந்து வருகிறார். கற்பூர ஆழி விழாவை முன்னிட்டு பலருமே பாத்தீங்கன்னா இப்படி வேடமணிந்து வந்து இருந்தாலுமே பார்ப்பதற்கு அப்படியே சாச்சா தந்த ஐயப்பனையே பார்ப்பது போலவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களுடைய நெகிழ்ச்சியான கருத்துக்களையுமே பகிர்ந்து இருந்தாங்க. அந்த ஒரு அருமையான காட்சிகளை இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க சுவாமியே சரணமையப்பா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. நிச்சயமாக அந்த ஐயப்பனுடைய அருளாசியானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சபரிமலை ஐயப்பன் கோவில்ல வரப்போகின்ற டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜையானது நடைபெற போகிறது. இதற்கு முன்னோடியாக பாத்தீங்கன்னா நேற்றைய நாள் தேவஸ்தான ஊழியர்கள் சார்பில் கற்பூர ஆழி பூஜையானது நடைபெற்றது. இதையொட்டி சன்னிதானத்துல தீபாராதனைக்கு பின் கொடிமரம் மூற்ற ஊழியர்கள் அணிவகுத்தனர். வாத்திய மேளங்கள் முழங்க சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகன், ஐயப்பன் என பல வடிவங்கள்ல ஊழியர்கள் அலங்கரித்து வந்தனர். தொடர்ந்து கற்பூர தீபத்தை கோவில் பூசாரி கண்டரரு ராஜுவரு ஏற்றினார். கற்பூர ஆழி பவனி சன்னிதானத்தையும் மாளிகை புறத்தம்மன் கோவிலையும் வலம் வந்த பின் 18ஆம் படி அருகே பாத்தீங்கன்னா நிறைவு பெற்று இருந்தது. அப்போதுதான் பாத்தீங்கன்னா பலருமே வேடமணிந்து வந்தார்கள். அதே போலதான் பாத்தீங்கன்னா இந்த சிறுவனுமே புலி மீது அமர்ந்து, அதாவது அந்த புலியுமே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் புலி கிடையாதுங்க. அதாவது புலி மாதிரி செஞ்சு வைத்திருக்கக்கூடிய அந்த வாகனத்தின் மீது பாத்தீங்கன்னா அந்த சிறுவன் அழகாக அமர்ந்து அப்படியே வருகிறார். அதை பார்க்கறதுக்கே பாத்தீங்கன்னா கோடி கண்கள் தேவை அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நம்ம வரலாற்று கதைகள்ல படிச்சிருப்போம் இல்லையா, அதாவது ஐயப்பன் பாத்தீங்கன்னா புலி மீது அமர்ந்து அப்படியே வந்தாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை அப்படியே நம்முடைய கண் முன்னாடியே பாத்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமாக கொடுத்து வந்திருப்பது போலவே பாத்தீங்கன்னா இந்த காட்சியானது அமைஞ்சிருந்தது. அந்த காட்சிகளை இப்போது நீங்களே பாருங்க. அந்த ஒரு அற்புதமான காட்சி. அதாவது புலி மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வண்டி மாதிரி செஞ்சிருக்காங்க. அது மேல பாத்தீங்கன்னா அந்த சிறுவன் பாத்தீங்கன்னா அமர்ந்து வராரு. அந்த காட்சிகளை தான் இப்போது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த காட்சிகளை பார்க்கும்போது மறக்காம சுவாமியே சரணமையப்பா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் உச்சரித்து கொண்டு அந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க. சாச்சா தந்த ஐயப்பனை நேரில் தரிசனம் சென்ற புண்ணியமும் பாக்கியமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். பொதுவாகவே சபரிமலையில கற்பூர ஆழி பூஜை அப்படிங்கிறது மண்டல மகர விளக்கு சீசன் உச்சத்துல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பூஜையாகுங்க. இதுல கோவில் ஊழியர்கள், காவல்துறை போன்றோர் சார்பாக தீபாராதனைக்கு பிறகு கொடிமரத்தின் அருகே கற்பூரத்தை ஏற்றி சபரிமலை சன்னிதானம் முழுவதுமே கற்பூரத்துடைய நறுமணமும் ஒளியும் பரவி பக்தி பரவசத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கற்பூர தீச்சுவாலைகள் 18ஆம் படியை நோக்கி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பக்தர்களுடைய சரண கோஷங்களுக்கு மத்தியில அவங்களுடைய ஆத்மார்த்தமான சரணாகதியையும் நம்பிக்கையையும் பிரதிபலிக்கக்கூடிய
ஒரு நிகழ்வாகத்தான் இந்த கற்பூர ஆழியானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கற்பூர ஆழி விழாவில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் போல வேடமணிந்து வருவார்கள். அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த சிறுவனுமே ஐயப்பன் போல வேடமணிந்து அந்த புலி வாகனத்தின் மீது பார்த்தீங்கன்னா ஏறி உட்கார்ந்து வருகிறார். இதை பார்ப்பதற்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நொடி பொழுது அப்படியே நமக்கு மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மைங்க. இந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஐயப்பன் அருள் பல அருள்பவன், புலியை வாகனமாக கொண்டவன், தவ கோலத்துல சபரிமலையில அமர்ந்து அருள் பாலித்து வரக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாங்க. மகிசி என்ற அரக்கியை வதம் செய்ய அவதரித்தவன் தான் ஐயப்பன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது கேரளாவில் பந்தல மகாராஜா குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி வந்தார். அந்த சமயத்துல தான் மகிசி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தாள். அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் இந்த ஐயப்பன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் அதாவது விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் இந்த ஐயப்பன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்திற்கு அடியில விட்டுட்டு சென்று விட்டனர் ஹரியும் சிவனும். அதாவது ஹரியும் விஷ்ணுவும். தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா. பக்தி மானான பந்தல மகாராஜாவின் பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கே விட்டு சென்று இருப்பதாக தெரிகிறது. வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டான். எங்கு குழந்தை அழுகிறது என பதப்பதைத்து தேடி மரத்தடியில ஜொலிக்கக்கூடிய அந்த தேஜஸுடன் பார்த்தீங்கன்னா குழந்தை ஐயப்பனை கண்டான். ஆண்டவா, என்னுடைய குழந்தை இல்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தையானது இங்கு இருக்கிறதா என்று மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றான். அரசியும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தாள். இருவருமே இறைவனுக்கு நன்றி செலுத்தினர். குழந்தையை கண்ட அனைவரும் சொக்கி போனார்கள். ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என்று கூறினர். கழுத்துல மணியுடன் பிறந்ததால குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிடலாம் அப்படிங்கிற முடிவையுமே செஞ்சு மணிகண்டன் அப்படின்னு பெயர் வச்சு அன்போடு பாராட்டி சீராட்டி பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு வராங்க. இந்த நிலையில தான் மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தையானது பிறக்குதுங்க. அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என்று ஆனந்தம் அடைந்தனர். மேலும் ஆனால் எங்குமே நல் மனதை கெடுக்கக்கூடிய புல்லுருவிகள் இருக்கும் அல்லவா. அந்த வகையில தான் ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல, ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறார்கள். அதனால அடுத்த மன்னனாக அவன் வருவதே வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரோ எப்படி அரசனாவது என அரசியின் மனதில் பார்த்தீங்கன்னா நஞ்சையை கலந்தனர் சிலர். தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறினாள். தான் வயிற்று வலியால் அவதிப்படுவதாக பொய்யுரைத்தாள். அரசவை வைத்தியர புலிப்பால் குடித்தால் மட்டுமே தன்னுடைய வயிற்று வலி தீரும் என்று கூற வைத்தாள். ஐயப்பன் அறிய மாட்டானா உண்மைய. தாய்க்கு புலிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான். வழியில அரக்கி மகிசி ஐயப்பனை தடுத்தான். வில்லெடுத்தான் வில்லாளி வீரன் வதம் செய்தான் மகிசியை. அவன் அவதார மகிமையானது பூர்த்தி பெற்றது. தேவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா பூமாரி பொழிந்தனர். இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலி மேல ஏறி நாடு சென்றான் ஐயப்பன். நல்லா இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. புலி மேல ஏறி பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த அரசர் இருக்கார் இல்லையா, அந்த இடத்திற்கு பார்த்தீங்கன்னா வராரு. பிறகு புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறிப்போனாள் அரசி. தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினாள். ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினார். மேலும் தன்னுடைய அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால தான் சபரிமலையில தவம் இருக்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமென்றால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில 18 படிகளுக்கு மேல தவ கோலத்துல அமர்ந்தார் அருள் தரக்கூடிய ஐயப்ப சுவாமி. இன்றுமே நாம ஐயப்பனை அங்கு வந்தா தவ கோலத்துல காணலாங்க. ஐயப்பனுடைய இரு கால்களிலுமே துண்டு கட்டி இருக்கப்பட்டு இருப்பதை நம்ம பார்த்துருப்போங்க. அதற்குமே பார்த்தீங்கன்னா ஒரு காரணமானது சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐயப்பனை காண்பதற்காக பந்தல மகாராஜா ஒரு முறை வந்தபோது ஐயப்பன் தன்னுடைய தந்தை என்ற காரணத்தால் எழ முயன்ற போது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன்னுடைய தோல்ல போட்டு இருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்ட போதுதான் அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுதுங்க. உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்துல இருந்து சற்றே எழுந்திருப்பது போல தோன்ற கொடுங்க. இது வரைக்கும் நீங்க இந்த விஷயத்தை நோட் பண்ணலனா இனி நீங்க நோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிய கொடுங்க. இனி கோவில் செல்லக்கூடிய முறை
முறை பற்றி நம்ம பார்க்கலாங்க. அதாவது மற்ற கோவில்களை போல சபரிமலை ஐயப்பன் கோவிலானது வருடம் முழுவதும் திறந்து இருப்பது கிடையாதுங்க. ஒவ்வொரு மலையாள மாதத்துடைய கடைசி நாள் மாலை 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா கோவில் நடையானது திறக்கப்பட்டு மலையாள மாதத்துடைய 5வது நாளன்று நடையானது சாத்தப்படுங்க. அதோடு ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜையின் போது மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில் நடையானது திறக்கப்பட்டு இருக்குங்க. மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பார்த்தீங்கன்னா தவ கோலத்தில் இருப்பதாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருகிறது. இப்போது இந்த மண்டல மற்றும் மகர விளக்கு சீசனையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்காக மாலை அணிந்து கோவிலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளிலேயே கூட பார்த்தீங்கன்னா மாலை போட்டிருக்கலாம். ஸோ அப்படி உங்களுடைய வீடுகளில் யாரெல்லாம் மாலை போட்டிருக்காங்க ஐயப்பனுக்காக அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்பன் கோவிலுக்கு நம்ம எதை நினைத்து மாலை அணிந்து அந்த ஐயப்பனை சென்று தரிசனம் செய்துட்டு வந்தாலும் சரிங்க, அந்த விஷயம் அப்படியே நடக்க கொடுங்க. அதனால தான் வருடந்தோறும் இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே அதிகரித்து கொண்டே இருக்க அப்படின்னு சொல்லலாங்க. இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கின்றது. எனவே நீங்களுமே இந்த ஐயப்பன் கோவிலுக்கு சென்ற அனுபவம் இருந்தா அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.